வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். செய்தியாளர் மேத்யூ சயானை கைது செய்ய டெல்லி மற்றும் கேரளா விரைந்தது போலீஸ். கொடநாடு கொலை தொடர்பான அவதூறு வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை. கொடநாடு விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநரிடம் நேரில் முறையிட மு.க. ஸ்டாலின் முடிவு. மத்திய அரசு சிறப்பு விசாரணை ஆணையம் அமைத்து நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரிக்க வலியுறுத்தல். கொடநாடு விவகாரத்தில் அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி என சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மீது அவதூறு பரப்பினால் பொதுமக்கள் ஏற்க மாட்டார்கள் என செம்மலை ஆவேசம். கொடநாடு எஸ்டேட் கொள்ளை சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தமாக அறிக்கை. மேத்யூ சயான் ஆகியோர் முதல்வர் பெயரை சொல்ல வைத்தது யார் என ஞான தேசிகன் கேள்வி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 80 தொகுதிகளிலும் காங்கிரஸ் தனித்து போட்டி என உறுதி. கூட்டணிக்காக யாரையும் நிர்பந்திக்க கூடாது எனவும் குலாம் நபி ஆசாத் பேட்டி. கொடநாடு எஸ்டேட் கொள்ளை மற்றும் கொலை தொடர்பாக உண்மைக்கு புறம்பான தகவலை வெளியிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை போலீசார் டெல்லிக்கும் கேரளாவுக்கும் விரைந்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் முக்கிய ஆவணங்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவரது மறைவுக்கு பின் ஆவணங்களும் கரன்சி நோட்டுகளும் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக அடுத்தடுத்து நடைபெற்ற மர்ம சம்பவங்களில் 5 பேர் பலியாகினர். இந்நிலையில் டெகால்கா புலனாய்வு பத்திரிகை முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல், கூலிப்படை தலைவன் என்று சொல்லப்படும் சயான் நேற்று முன்தினம் டெல்லியில் கொடநாடு கொலை தொடர்பான ஆவணப்படத்தை வெளியிட்டு பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டனர். இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இது அரசியல் உள்நோக்கத்துடன் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு என்று அமைச்சர் ஜெயக்குமார் மறுத்திருந்தார். இந்நிலையில் அதிமுக சார்பில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் இது தொடர்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் கூலிப்படை தலைவன் ஷயான், டெகால்கா புலனாய்வு பத்திரிகை முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாம்வேல், மற்றொரு குற்றவாளி மனோஜ் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இடையே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இதற்கு பின்புலமாக உள்ளவர்கள் யார் யார் என்பதை கண்டறிந்து உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டி அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தவறு செய்த யாரும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை போலீசார் டெல்லிக்கும் கேரளாவுக்கும் விரைந்துள்ளனர். இதனையடுத்து விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கொடநாடு கொள்ளை சம்பவத்தில் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி பதவி விலகியே தீர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை உடனே ராஜினாமா செய்யணும். சிறப்பு விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும். முதல்வரை அழைத்து குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இதற்கு விளக்கம் கேட்க வேண்டும். மேத்யூ சயன், வளையார் மனோஜ் ஆகியோருக்கு, அதேபோல் அவருடைய குடும்பத்தாருக்கு மத்திய அரசு உரிய வகையில் பாதுகாப்பு கொடுக்கணும். குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆகியோரின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை திமுக கொண்டு செல்ல இருக்கிறது. நாளை கவர்னரிடத்தில் நேரம் கேட்டு இருக்கிறோம். நாளை தந்தால் உடனடியாக நாங்கள் நேரடியாக சென்று இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்ல போகிறோம். இந்த பிரச்சனையில் விரைந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். முதல்வர் கனவு காண்பவர், அரசின் திட்டங்களை நீதிமன்றம் மூலம் தடுக்க நினைப்பவர்கள், அது முடியாத நிலையில் இன்று அதிமுக ஆட்சியை கலைக்க களங்கம் ஏற்படுத்த ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு பரப்பி வருவதாக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதாரம் இருப்பது உண்மை என்றால் 2 ஆண்டுகள் காத்திருந்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஆதாரத்தை மறைப்பதும் குற்றம்தான் என கூறிய சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், அண்ணாநகர் ரமேஷ் கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கு தயாரா, ஜாதிக் பாஷா கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கு தயாரா என்று மு.க. ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார். எப்படியாவது முதலமைச்சர் கட்டளையில் ஆகிவிடலாம் என்று நினைத்த ஒரு கனவு கண்டவர்கள், அவர் தந்தையாலே முதலமைச்சராக ஆக்கக்கூடாது என்று நிராகரிக்கப்பட்டவர், மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், இப்படி ஏதாவது ஒரு வழியில் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலே சட்டையெல்லாம் கிழித்தவர்கள், ரோட்ல சட்டையை கிழித்துக் கொண்டு திரிந்தவர்கள் எல்லாம்
நீதிமன்றத்தில் பல்வேறு முயற்சிகள் எடுத்து இந்த ஆட்சிக்கு எப்படியாவது நீக்கிவிடலாம் என்று கனவு கற்பனை கண்டவர் அத்தனையும் இன்று பொய்த்து விட்ட நிலையிலே நாங்கள் அதை புகாரை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உன்னிடம் ஆதாரம் இருக்கிறது உண்மை என்றால் நாங்கள் கேட்பது, இது கொலை வழக்கு, கொலை செய்ததற்கான அத்தனை ஆதாரம் என்னிடம் இருக்கிறது, நான் அதற்கு சாட்சி, ஆதாரத்தை ஏற்று இது உண்மை என்றால் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? அதை கேட்பதற்கு இந்த எதிர்க்கட்சிகளுக்கு தைரியம் இருக்கிறதா என்பதை கேட்கிறேன். கொடநாடு வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் அதனை சந்திக்க தயார் என அதிமுக அமைப்பு செயலாளர் செம்மலை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பொய் செய்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். இவர்கள் வழக்கு தொடுத்தாலும் அது கோர்ட்டிலே நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் வழக்கு தொடுத்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது இதை செய்தியாக ஊடகங்களிலே பரப்பினாலும் சரி, அவர்கள் மீது நிச்சயமாக இந்த பொய் செய்திக்காக இட்டுக்கட்டி முதல்வர் மீது அவதூறு பரப்புவதற்காக நிச்சயமாக யார் இதை முன்னிருந்து செய்கிறார்களோ அவர்கள் மீது நாங்கள் நிச்சயமாக அவதூறு வழக்கு தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்திலே சந்திப்பதற்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக முதல் தகவல் அறிக்கை ஒன்றை பதிவு செய்து கொடநாடு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து கண்டறிய வேண்டும் என தமிழ் மாநில கட்சியின் துணைத் தலைவர் ஞானதேசிகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லியில் பத்திரிகையாளர் மற்றும் 2 குற்றவாளிகள் அளித்த பேட்டியின் பின்னணி என்ன என்பதை தமிழக அரசு உடனே ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள சாமுவேலுக்கும் கேரளாவை சேர்ந்த சயனுக்கும் என்ன தொடர்பு? சயனையும் மனோஜையும் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு கூட்டிச் சென்றது யார்? இதற்கான செலவுகளை ஏற்றது யார்? இதன் பின்னணி என்ன என்பதை மிக விரைவாக தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தன்னுடைய அரசியல் லாபத்திற்கு உதவும் என்பதால் இதை ஆளுகிற அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்தால் நாளை இது அவர்களையும் தாக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ள அவர், தமிழக அரசு உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து இதில் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து கண்டறிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு காவடி எடுப்பதை தவிர அதிமுக அரசுக்கு எதுவும் தெரியாது என திமுக மகளிர் அணி செயலாளரும் மாநிலவை எம்பியுமான கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டை ஒட்டி தனியார் அமைப்பு சார்பில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக எம்பி கனிமொழி மற்றும் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜே அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவினில் வேட்டி, சேலை, அரிசி, கரும்பு, வெல்லம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கி பேசிய கனிமொழி, தமிழகத்தில் அதிமுகவின் பெயரில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருவதாக விமர்சித்தார். ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணம் அதிமுகவிற்கு இருப்பதாக கூறிய அவர், கொடநாடு விவகாரத்தில் தன் மீதான குற்றச்சாட்டை பொய் என நிரூபிக்க முடியாத முதலமைச்சர் தமிழக மக்களை எப்படி பாதுகாப்பார் எனவும் கேள்வி எழுப்பினார். சில நாட்களாக தெஹல்கா என்ற பத்திரிகையின் முன்னாள் பத்திரிகையாளர் ஒருவர் முதலமைச்சரையும் அவருடைய சகாக்களையும் பற்றி மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். ஆனா முதலமைச்சருடைய பதில், நான் எதிர்த்து கேஸ் போடுவேங்கிறத தவிர எந்த விளக்கமும் கிடையாது. 5 பேருடைய மரணம், கொடநாட்டுல 5 பேருடைய மரணத்திற்கு முதலமைச்சரை காரணம் என்று சுட்டிக்காட்டுகிறார். இதற்கு எந்த விளக்கமும் கிடையாது. இப்படி தான் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கத்திற்கு தன் தலைமைக்கே எதிராக செயல்படக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார்களா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தில் எய்ம்ஸ் அமைக்க ஒப்புதல் அளித்து நிதி ஒதுக்கீடு செய்த மத்திய அரசுக்கு தற்போது வரை எதிர்க்கட்சித் தலைவரான ஸ்டாலின் நன்றி தெரிவிக்காதது ஏன் என மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொடநாடு விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஆதாரம் இல்லாமல் யார் மீதும் குற்றம் சுமத்தக்கூடாது என்று கூறினார். மேலும் குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளும் நடத்துவதற்கு தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர்கள் இந்த 1300 கோடி ரூபாயில வர எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே உள்ள பாமர மக்களுக்கு நவீன சிகிச்சை கொடுக்க போகிறது. ஆக இவர்கள் மக்கள் பற்றி கவலைப்படுபவர்களாக இருந்தால் நன்றி
ஏனென்றால் நீங்க இல்லைன்னு உடனே கருப்பு கொடி காமிக்கிறீங்க, உடனே அதுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நான் கேட்கிறேன். 10 வருஷமா ஏன் எய்ம்ஸை பத்தி யோசனை பண்ணல? இன்னைக்கு எங்க மேல ஏதோ புறக்கணிக்கிறது தமிழகத்தில் இல்ல. தமிழகம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது. வாஜ்பாய் காலத்துல எய்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லப்பட்டது. இந்த 10 வருஷம் ஏன் அதை பத்தி யோசனை பண்ணல? ஆனா நாங்க பாருங்க அறிவித்து இன்று அதற்கான நிதியும் ஒதுக்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே வரப்போகிறார்கள். இதுதான் ஒரு உதாரணம். மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 80 தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநில அரசியல் நிலவரம் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக காங்கிரஸ் மேலிட தலைவரின் அவசர ஆலோசனைக் கூட்டம் இன்று லக்னோ நகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவரான குலாம் நபி ஆசாத் கடந்த 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிதான் முதலிடத்தில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். அதேபோல் இம்முறையும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறிய குலாம் நபி ஆசாத் கூட்டணி தொடர்பாக யாரையும் நிர்பந்திக்க முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜகவை வீழ்த்த ஒருமித்த கருத்துடைய அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாகவும் குலாம் நபி ஆசாத் கூறினார். இதையடுத்து வரும் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 80 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரத்தில் வருகிற 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்க உள்ளது. இதில் பங்கேற்கும் காளைகளை பதிவு செய்து டோக்கன் வழங்கும் நிகழ்ச்சிகள் அவனியாபுரம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் பதிவு செய்ய காளைகள், அவற்றின் உரிமையாளருடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், காளைகளின் உடற்தகுதி சான்றிதழ்கள் ஆகியவை முக்கிய ஆவணங்களாக பெறப்பட்டன. மேலும் போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் 3 முதல் 15 வயதுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும், காளைகளின் உயரம் 120 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும், லாடம் கட்டியிருக்கக்கூடாது உள்ளிட்டவை தகுதிகளாக கணக்கிடப்பட்டது. டோக்கன் வழங்கும் பணிகளை அவனியாபுரத்தில் கால்நடைத்துறை உதவி இயக்குநர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க டோக்கன்களை பெற ஏராளமானோர் காளைகளுடன் அவனியாபுரத்தில் குவிந்துள்ளனர். ஜனவரி 22ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள ஜாக்டோ ஜீவ அமைப்பின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி ஆதரவு தெரிவித்துள்ளது. தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணியின் அவசர செயல் கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் இன்று நடைபெற்றது. கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆரம்ப பள்ளிகளை அளிக்கும் நோக்கில் தொடக்க பள்ளிகளுடன் இணைக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. இதனால் பணியில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் புதிய ஆசிரியர்களை நியமிக்காமல் எல்கேஜி மற்றும் யூகேஜி தொடங்குவதற்கும் இடைநிலை ஆசிரியர்களை அங்கன்வாடி பள்ளிகளில் பணி அமர்த்தவும் கூட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் தாஸ், ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து 1.5 லட்சம் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பல காலங்களாக போராடி வந்த 7 அம்ச கோரிக்கையின் நிலைப்பாடின் காரணமாக வருகின்ற 22ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்ற அந்த தீர்மானத்தை சுமார் 25,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி முடித்து இளைஞர்கள் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த எல்கேஜி யூகேஜிலே நியமனம் செய்ய வேண்டும். புதிய நியமனம் எதுவும் இல்லை. எல்கேஜி யூகேஜியை தொடங்குகிறேன் என்று சொல்வது இது ஆரம்ப கல்வி அளிப்பதற்கான திட்டமாக நான் கருதுகின்றேன். இடைநிலை ஆசிரியருடைய பணியை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான திட்டமாக நான் கருதுகின்றேன். எனவே இது அரசு கைவிட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம். புதுச்சேரியில் மார்ச் 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதித்து அம்மாநில முதல்வர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிளாஸ்டிக்கை தடை விதிப்பது தொடர்பாக அமைச்சருடன் அம்மாநில முதல்வர் நாராயணசாமி ஆலோசனை நடத்தினார். அதில் பிளாஸ்டிக்கு தடை விதிப்பது மற்றும் மதுபான விற்பனை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி மார்ச் 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மதுபான கடைகள் ஏலம் மூலம் தனியாருக்கு வழங்க அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், லாபத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரை மூலம் ஊதியம் அளிக்கவும், இருள மலைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பிளேட்டு தடை செய்வது என்று எங்களுடைய செய்திருக்கிறது.
மகர ஜோதியை ஒட்டி ஐயப்பனை தரிசிக்க 4 ஆந்திர பெண்கள் சபரிமலைக்கு நாளை வருகை தருவார்கள் என்ற தகவலால் கேரளாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. சபரிமலைக்கு 10 வயது முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் ஐயப்பனை தரிசிக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து கேரளாவில் பதற்றம் நிலவி வருகின்றது. நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இந்து அமைப்புகளும் ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் 40 வயதான 2 பெண்கள் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை போலீஸ் பாதுகாப்புடன் ஐயப்பனை தரிசித்தனர். 18ஆம் படி வழியாக செல்லாமல் கோவில் பின்புறம் சென்று ஐயப்பனை அவர்கள் தரிசித்தனர். இது கேரளாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து பாரதிய ஜனதா உள்ளிட்ட இந்து அமைப்புகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் சபரிமலையை நோக்கி ஆந்திராவை சேர்ந்த 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் 4 பேர் கோட்டயம் வழியாக எரிமேலி சென்று ஐயப்பனை தரிசிக்க உள்ளதாக வந்த தகவலை அடுத்து கேரளாவில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. மக்களை பிரித்தாளும் எண்ணம் பாஜகவுக்கு கிடையாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார். அவ்வகையில் தமிழக பாஜகவினரிடையே காணொலி காட்சி மூலம் கருத்துக்களை கேட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று மயிலாடுதுறை, பெரம்பலூர், சிவகங்கை, தேனி, விருதுநகர் ஆகிய பகுதி தொண்டர்களிடம் கலந்துரையாடி வருகிறார். நிகழ்ச்சியில் பாஜக தொண்டர்களின் கேள்விக்கு பிரதமர் மோடி பதிலளித்து வருகிறார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, சிறு நிறுவனங்களின் முன்னேற்றமே நமது பிரதான இலக்கு என்றும் மக்களை பிரித்தாளும் எண்ணம் பாஜகவுக்கு கிடையாது என்றும் குறிப்பிட்டார். காஷ்மீரில் இந்திய பாதுகாப்பு படையினரால் தேடப்பட்டு வந்த பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பயங்கரவாதியின் ஊடுருவலை தடுக்க இந்திய ராணுவத்தினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காஷ்மீரின் குல்காம் என்ற பகுதியில் இந்திய ராணுவமும் மாநில காவல்துறையும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் 2 பேரும் ஜீனத் உல் இஸ்லாம் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து பயங்கர ஆயுதங்கள் உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதனால் அங்கு கரும்பு உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள வணிக வளாகத்தில் காய்கறிகளுக்கு தனி சந்தை இருப்பது போல் பூச்சந்தையின் அருகே விவசாயிகள் தங்களின் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்வதற்கு 7 ஏக்கர் பரப்பளவில் தற்காலிக சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கரும்பு கட்டுகள், மஞ்சள், இஞ்சி, வாழைக்கன்றுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பொங்கலுக்காக 65 லாரிகள் கோயம்பேட்டுக்கு கரும்பு வந்து குவிந்துள்ளது. வாழைக்கன்றுகளும் வாழைத்தார்களும் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளன. கரும்பு கட்டு ஒன்று 300 ரூபாயிலிருந்து 450 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. வாழைத்தார் 250 முதல் 350 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. இங்கு தற்போது பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகின்றது. கோயம்பேடு சந்தையில் மஞ்சள், கரும்பு, வாழைத்தார் உள்ளிட்ட பொங்கலுக்கான பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சதீஷ்குமார் தரும் நேரடி தகவலை இப்போது பார்க்கலாம். சந்தையை பொறுத்தவரை சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு காய்கறிகள், பூக்கள் முதலிய பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. வருகின்ற 15, 16, 17 ஆகிய தேதிகளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதை முன்னிட்டு கோயம்பேடு சந்தைக்கு மஞ்சள், கரும்பு, காய்கறிகள், பூக்கள் முதலிய பொருட்கள் அதிக வண்ணமாக கொண்டு வரப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி தமிழக அரசு சார்பில் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை எளிய முறையில் விற்பனை செய்வதற்காக சென்னை கோயம்பேடு சந்தையில் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வணிக திடலை ஒன்றையும் அமைத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை என்பது காலங்காலமாக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை. சென்ற ஆண்டு இருந்த விளைச்சல் இந்த ஆண்டு குறைவாக இருக்கிறது. ஏற்கனவே மழை இந்த குறைவு காரணமாக இருந்த போதும் இந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி விற்றதை விட 10-20 ரூபா கிலோ அதிகமாக விற்றது. நேற்று அதை விட ஒரு 10-20 அதிகம் விற்றது. இன்றைக்கு ஒரு நல்ல சிறப்பான விலை வித்துட்டு இருக்கு. நாளைக்கு இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். மக்கள் இதை ஒன்றும் இந்த எந்த ஒரு இடர்பாடுகளோ எந்த ஒரு பிரச்சனையோ இந்த விலைவாசியின் காரணமாகவோ மக்கள் வெறுக்கலை. எல்லா மக்களும் விரும்பி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பொங்கல் பண்டிகை கொண்டாட இன்னும் 1 தினங்களே உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக பொருட்களை வாங்க மக்கள் அதிக கூட்டமாக வந்த வண்ணமாக உள்ளனர். பூ வியாபாரிகள் தரப்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பூ விற்பனையின் அளவானது அதிகரிக்கும் என்று தெரிவித்திருந்தாலும் கடந்த ஆண்டு இறுதியில் மோசமான வானிலை, புயல் காரணங்களால் கரும்பு விளைச்சலானது சரிவை கண்டுள்ளது. அதன் விளைவாக தற்பொழுது கரும்பின் விலையும் சரிவை கண்டுள்ளதாக கரும்பு வியாபாரிகள் வேதனையாக தெரிவிக்கின்றனர். பண்ருட்டியில் வரங்க. நாங்கள் 1 வருஷம் மாதம் வச்சு இந்த பயிர்லேருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் விவசாயம் இது விற்று வரலான்னு பார்க்குறோம். இங்கே கோயம்பேட்டு மார்க்கெட் வந்தால் டல்லாக போகுது, ரொம்ப டல்லாக போகுது. தானே போயிலே முறையிலே மழைனால மழை இல்லாதனால விளைச்சலும்
கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் வந்து ஒரு விலைவாசி இல்லை. போன ஆண்டோட இந்த வருஷம் மோசமாக இருக்குது. இது வந்து நஷ்டத்தில் போக வேண்டியதாக இருக்குது. 200 வர வியாபாரி வந்து 200 ரூபா 250 ரூபாய்க்கு மேலே கேட்க மாட்டுறாங்க. இது வந்து முதல்ல வந்து 300 ரூபா ஆகுது. செலவு 300 ரூபா 350 ரூபா கட்டு வைக்கணும். இதனால வந்து இந்த எங்களுக்கு வந்து நஷ்டத்தில் தான் போகுது. ஏன்னா மார்க்கெட் ஒரு டல்லு ஓவராக நஷ்டத்தில் போகுது. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு இது எடுத்து கொடுத்தா பரவாயில்ல. வாடிக்கையாளர் தரப்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விலையின் அளவானது அதிகரித்து காணப்படுவதாகவும் பொருட்களின் தரம் குறைந்து காணப்படுவதாகவும் வாடிக்கையாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைப்பது குறிப்பிடத்தக்கது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளன் ஆதித்தனுடன் செய்தியாளர் சதீஷ். அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய பகுதியில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் குறைந்து 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு கிடைக்கும் வகையிலான காப்பீடு வசதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள வாடிவாசல் பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் நடராஜன், விழா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் நடராஜன், ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க 594 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்திருப்பதாகவும் 600க்கும் மேற்பட்ட காளைகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் குறைந்தது 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு கிடைக்கும் வகையிலான காப்பீடு வசதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை அனைத்து மாடுபிடி வீரர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மாடுபிடி வீரர்கள் 596 வீரர்கள் தற்சமயம் பதிவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதை ஈடு செய்யும் விதமாக அவர்களுக்கு இன்சூரன்ஸ் 12 ரூபாய் ஸ்கீம், பேங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து கம்பல்சரியாக அவர்களுக்கு பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது இல்லாமல் அவர்கள் விருப்பத்தின் பேரில் 330 ரூபா ஸ்கீம் பண்ண அதில் 2 லட்சம் கிடைக்கும். இந்த கம்பல்சரி ஸ்கீம் 12 ரூபீஸ் 12 ரூபா ஸ்கீம் கம்பல்சரி அவர்களுக்கு கொண்டு வரணும். எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் இமீடியட்டாக 2 லட்சம் அவர்களுக்கு கிடைக்க இன்சூரன்ஸ் பண்ணிடுறோம். அது இல்லாமல் இன்னொரு 330 ஸ்கீம் அவருடைய ஆப்ஷன் ஸ்கீம், அதில் அவர் விருப்பப்பட்டால் அதில் பண்ணல, அதில் ஒரு 2 லட்சம் கிடைக்கும். இதன் மூலமாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு இழப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக 4 லட்சம் அவர்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையிலிருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 37 மாடுகளை கால்நடைத்துறையினர் மீட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தேப்பனந்தல் கிராம சந்தையிலிருந்து பசு மற்றும் காளை மாடுகள் கேரளாவிற்கு கடத்தப்படுவதாக கால்நடைத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கால்நடைத்துறையினர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியே லாரியில் கடத்தி வரப்பட்ட 21 காளைகள், 2 பசுக்கள் மற்றும் 14 எருமை மாடுகளை போலீசார் மீட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார் மீட்கப்பட்ட மாடுகளை கோசோலைக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த கொக்கிலமேடு கிராமத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்க வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கிராமிய இசை கச்சேரியுடன் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு மாலை அணிவித்து கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, மரகதம் எம்பி ஆகியோர் பொதுமக்களுடன் பங்கேற்று பொங்கலிட்டு கொண்டாடினர். தொடர்ந்து இசை நாற்காலி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் ஆட்சியர் பொன்னையா மாட்டு வண்டியை இயக்க அதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் பயணித்தனர். இதையடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னையில் பிரபல அரிசி நிறுவனத்தின் பெயரில் செயல்பட்டு வந்த போலி நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை ஐனாவரத்தில் பிரபல அரிசி நிறுவனத்திற்கு சொந்தமான ஆலை செயல்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக இந்த நிறுவனத்தின் தயாரிப்புகள் தரம் குறைந்துள்ளதாக பொதுமக்களிடமிருந்து புகார்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து அதன் ஊழியர்கள் நடத்திய சோதனையில் அந்த நிறுவனத்தின் பெயரில் சென்னையில் பல்வேறு கடைகளில் போலி தயாரிப்புகள் விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அந்த அரிசி நிறுவன ஊழியர்கள் சொத்துரிமை அமலாக்க பிரிவினரிடம் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் சென்னை கீழ்கட்டையில் செயல்பட்டு வந்த குடோனில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 250 டன் எடையுடைய அரிசி மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.